மருதனுக்கு 50 வயது என்பதை உண்மையிலேயே நம்ப முடியவில்லை. அவருக்கு இப்போ 50ன்றாங்க. அவர் ஒரு மாதிரி ஒரு மார்க்கண்டேயன் மாதிரி தான் எப்போவுமே இருப்பார். வயது வந்து வெளியில் தெரியாத மாதிரியான ஒரு ஆளுமை. ஜூன் 3 அரசியல் ஆளுமை கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள். இசை ஆளுமை இளையராஜா பிறந்த நாள். அதற்கு பிறகு நண்பர் மருதன் ஜூன் 3 அன்று பிறந்திருக்கிறார். மருதன் போன்றவர்கள் எழுதுவது என்பதை தங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டவர்கள். இன்று நேற்று என்றும் அவனுடைய செயல்பாடு நிற்காது, மாறாது, நிறம் மங்காது, என்றென்றும் சிறந்து எழுத்துத்துறையில் மாபெரும் சாதனைகளை அவன் இன்று போல் என்றும் படைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, என்னுடைய அரசியலுக்கு முற்றிலும் எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர். ஆனால் எங்களுக்கிடையே உன்னை தூக்கி ஜெயிலில் போடணும்டா ரேஞ்சுக்கான ஒரு வெறுப்பு எதுவும் ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. போன்றவர்கள் எல்லாம் அபூர்வமானவர்கள், பாராட்டுதலுக்கு தகுந்தவர்கள். ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது வந்து இன்றைய சமூகத்துல எப்படி வந்து பார்க்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் வந்து நம்ம மருதனுடைய நட்புகளை சொல்லலாம். கம்யூனிசம் தொடர்பான பொது உடைமை தொடர்பான கொள்கைகளை விளக்கிற வாழ்க்கை வரலாறுகள் நீங்க எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழுக்கு உங்களுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக அதை நான் நினைக்கிறேன். என்னோட பேர் இஸ்க்ரான்ற பேர் அவர் எழுதின லெனின் முதல் காம்ரேன்ற புத்தகத்திலிருந்து அந்த பேர் அவரோட பத்திரிகைக்கு எவ்வளோ முக்கிய உந்துதலாக இருந்தது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் அந்த பேரை நான் எனக்கு சூடிக்கணும்னு நான் நினச்சி ஆசைப்பட்டு அந்த பேரில் நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது மருதன் சாரோட எழுத்துக்கும் எனக்கும். மருதன் தமிழில் பின்னட்டை வாசகங்கள் எழுதுறதுல நம்பர் 1 ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இருக்கும் 8 புத்தகங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். மருதா நீ பின்னட்டை எழுதிரு அப்படின்னு சொல்லுவாங்க, தலைப்பு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிப்பதற்கு நேரம் இருந்திருக்காது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அந்த ஒரு புத்தகத்துக்கான பின்னட்டையை அவ்வளோ அருமையாக ஒரு சாதாரண மனிதரை ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆக்கினா எப்படி இருக்கும் டக்குன்னு, அந்த மாதிரியான ஒரு பின்னட்டை வாசகங்கள் எழுதுறதுல மருதன் ஒரு தேர்ந்த ஆர்டிஸ்ட்டு. கிட்ட ஒரு 3-4 பேர் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு மாமா கிட்ட எல்லாரும் சைன் வாங்குறாங்க அப்படிங்க. அவர் ரைட்டர் ஆச்சு அப்படின்னு. என்னது ரைட்டரா அப்படின்னு அப்படியே அந்த பொண்ணு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. எனக்கு அந்த பொண்ணு செஞ்சதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. வீட்டில் யாருக்குமே தெரியல. மருதன் 50ல் எப்படி நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டோமோ அதே மாதிரி மருதன் 100லையும் நம்ம எல்லாருமே கலந்துப்போம். இங்கே பேசினவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன். மருதன் சார் ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதர். இது நீங்கள் பேசின எல்லாருக்கும் அந்த ஃபீல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கூட்டு நிப்பாட்டி இருக்குன்னே நம்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி. முதல்ல இனிய மாலை வேளையில் மருதன் என்கிற அன்பான மனிதரை கொண்டாடுவதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த பாராட்டு ஒரு மனிதருக்கானது மட்டுமல்ல, அவரின் முயற்சி, பொறுமை, படைப்பாற்றல் மற்றும் பல வருட உழைப்பிற்கான மரியாதை.
ஒரு புத்தகம் முடிந்து விடலாம், ஒரு சாப்டர் முடிந்து விடலாம், ஆனால் நல்ல எழுத்தின் தாக்கம் ஒருபோதும் முடிவதில்லை. எழுத்தாளரும் மருதனின் நண்பருமான முத்துக்குமார் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எழுத்தாளர் மருதனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மருதனை பற்றி இங்கே எல்லாருக்குமே நிறைய தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லிவிட்டு வரவேற்புரைக்கு நகர்றேன். மருதனுடைய பிறந்த நாளின் முக்கியத்துவம். மருதன் பிறந்த ஆண்டு இந்தியாவையே உலுக்கிய ஆண்டு 1975. எமர்ஜென்சி. மருதன் பிறந்தப்போ எமர்ஜென்சியில், மருதன் பிறந்த பிறகு எமர்ஜென்சி வந்துடுச்சு. அடுத்தது அவர் பிறந்த தேதி ஜூன் 3. அரசியல் ஆளுமை கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள். இசை ஆளுமை இளையராஜா பிறந்த நாள். அதற்கு பிறகு நண்பர் மருதன் ஜூன் 3 அன்று பிறந்திருக்கிறார். அவருக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மறந்தவர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதன் 2004 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு பகுதி நேர பத்திரிகையாளராக தொடங்கி முழு நேர எழுத்தாளராக இயங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்காரு. அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிறப்போ யாரை அழைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு யோசனை வந்தப்போ மருதன் எழுதக்கூடிய ஒரு பதிவு நினைவுக்கு வந்துச்சு. எழுதக்கூடிய பதிவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த பதிவை எழுதுவார். எனக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எழுத கற்றுக் கொடுத்த பாராகவனுக்கும் நன்றி அப்படின்னு ஒரு பதிவு போடுவார் ஆசிரியர் பிறந்தநாள் அன்று. அதனால் மருதனை பற்றி பேசுவதற்கு, மருதனுடைய ஆரம்ப காலம் பற்றி பேசுவதற்கு பாராவை விட பொருத்தமானவர் வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருடைய முடிவு. அந்த அடிப்படையில் பாரா அவர்கள்ட்ட சொன்னோம். உடனடியாக ஒத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்தது மருதனுடைய ஆரம்ப காலம் பற்றி பேசுவது போல் மருதனுடைய ஆய்வு காலம் பற்றியும் பேசணும். அப்படிங்கிறப்போ ஆகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர் எங்களுக்கு தேவைப்படுறார். அந்த சமயத்தில் மருதன் அடிக்கடி எங்ககிட்ட பயன்படுத்துகிற வார்த்தை சலபதி சலபதி சலபதி. அதனால் ஆய்வறிஞர் இரா வெங்கடாசலபதி அவர்கள் தான் மருதனைப்பனுடைய ஆய்வுக்காலம் பற்றி பேசுவதற்கும் மருதனை பற்றி பேசுவதற்கும் பொருத்தமானவர். அப்படிங்கிறதுனால அவரை இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். அவங்க 2 பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதை தாண்டி மருதனுடைய படைப்புலகம் கிட்டத்தட்ட 50 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அதனால் மருதனுடைய படைப்புலகம் பற்றி பேசுவதற்காக மூத்த எழுத்தாளர் நாகூர் ரூமி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். தாண்டி இளம் தலைமுறை படைப்பாளிகளான இஸ்க்ரா, நன்மாரன் திருமாக்கரசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்மினி, பள்ளி மாணவி மீனா ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அத்தோடு மருதனும் நானும் என்ற தலைப்பில் மருதனோடு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தொடர்ந்து இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் சான கண்ணன், முகில், சுஜாதா ஆகியோரோடு எனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நானும் பேசுவேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்புள்ள மருதன், இந்த கோடை காலத்தில் ஒரு வாழ்த்து மழை பொழிய இருக்கிறது. தயாராக இருங்கள். நன்றி. பொன்விழா காணும் மருதன். திருவண்ணாமலையில் வி.டி. கங்காதரன் இந்திரா தம்பதியின் முதல் மகனாக பிறந்தவர். மற்ற குழந்தைகள் விளையாட்டில் மூழ்கியிருந்த வேளையில் இவர் புத்தகங்களோடு உரையாடி கொண்டிருந்தார். வீட்டு தோட்டமும் அங்கு வளர்க்கப்பட்ட முயல்களும் அவருக்கு மன மகிழ்வான இடைவேளைகளாக இருந்தன. இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார். அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்த மருதனுக்கு பணிக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் படிப்பை கைவிட மனமில்லை. சென்னை ஆவடியில் பள்ளி கல்வியை முடித்து இளங்கலை உளவியலும் முதுகலை ஆங்கில இலக்கியமும் பயின்றார். புத்தகங்களையே தனது ஆசானாக விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்ட மருதன் அரசியல், வரலாறு, இலக்கியம், வாழ்க்கை, அறிவியல் என பல துறை நூல்களையும் கற்றுத் தேர்ந்து ஓர் இடதுசாரியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்.
முதலில் கிரிட்டிக் ஆங்கில இலக்கிய இதழில் எழுத ஆரம்பித்த மருதன் விரைவிலேயே ஒரு முக்கியமான முடிவினை எடுத்தார். தமிழில் சிந்திப்பதும் தமிழில் எழுதுவதுமே தன் பாதை என்று. அந்த முடிவே தமிழுக்கு ஒரு அற்புதமான எழுத்தாளரை தந்தது. 2004ஆம் ஆண்டு கல்கி பத்திரிகையில் பகுதி நேர பத்திரிகையாளராக பணியாற்றினார். அங்குதான் ந. கண்ணன், ஆர். முத்துக்குமார், முகில் ஆகிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தது. 2006ஆம் ஆண்டு மருதன் உட்பட நண்பர்கள் 4வரையும் எழுத்தாளரும் கிழக்கு பதிப்பகத்தின் முதன்மை ஆசிரியருமான பா. ராகவன் கிழக்கு பதிப்பகத்தில் முழுநேர பணியில் அமர்த்தினார். உதவி ஆசிரியராக சேர்ந்த மருதன் திபெத், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, லெனின், ஸ்டாலின் என அடுத்தடுத்து நூல்களை எழுதினார். மருதனின் எளிமையான சுவாரஸ்யமான எழுத்து மக்களிடம் அவருக்கு என்று ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்தது. பின்பு கிழக்கு பதிப்பகத்தின் ஆசிரியரானார் மருதன். 2008இல் ஆனந்த விகடனில் பாஸ்போர்ட் என்கிற தொடரில் சர்வதேச அரசியலை விவாதித்தார். கல்கி, ஜூனியர் விகடன், அவள் விகடன், குங்குமம் தோழி போன்ற பத்திரிகைகளிலும் தினமலர், இந்து தமிழ் திசை நாளிதழ்களிலும் தொடர்ந்து எழுதினார். இளம் வாசகர்களையும் அவர் மறக்கவில்லை. கோகுலத்தில் ஆரம்பித்த பயணம் சுட்டி விகடன், இந்து தமிழ் திசை மாயா பஜார் வரை நீண்டது. குங்குமம் தோழியில் மலாலா, 100 பொருட்களின் வாயிலாக பெண்களின் வரலாறு, அவள் விகடனில் கழகக்குரல், ஒரு பயணம், ஓர் அனுபவம், ஒரு வெளிச்சம் என பெண்கள் பத்திரிகைகளிலும் முன்மாதிரியான தொடர்களை எழுதினார். கிழக்கு பதிப்பகத்தின் ஆழம் மாத இதழை மிகச் சிறப்பாக உருவாக்கினார். தற்போது கிழக்கு பதிப்பகத்தின் ஆசிரியராகவும் கிழக்கு டுடே இணையதளத்தின் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இந்து தமிழ் திசை மாயா பஜார் இணைப்பிதழில் 175 கட்டுரைகளை எழுதி இளம் வாசகர்களை மாய உலகில் வசீகரித்திருக்கிறார். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என அனைவரையும் தன் வாசக வட்டத்தில் இணைத்திருக்கிறார். ரொமீலா தாப்பர், ராமச்சந்திர குஹா, நயன்ஜோத் லாகிரி, கேசவன் வெளுத்தான், சுமித் சர்க்கார், தனிகா சர்க்கார், நீலாத்ரி பட்டாச்சாரியா, உமா சக்கரவர்த்தி, பக்தவத்சல பாரதி போன்ற இந்தியாவின் மிக முக்கியமான அறிவு ஆளுமைகளை நேரில் சந்தித்து நேர்காணல்கள் நிகழ்த்தி வருகிறார். காலச்சுவடு பத்திரிகையில் ராமச்சந்திர குஹாவின் பத்தியை மொழிபெயர்த்து வருகிறார். பட்டர்ஃப்ளை புக்ஸ் மூலம் வெளியான நூல்களுக்கு அளவள்ளியப்பா சிறார் இலக்கிய விருது SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் அமைப்பால் வழங்கப்பட்டது. SRV கல்வி குழுமம் படைப்பூக்க விருது, பாவை கல்வி குழுமம் சிறார் எழுத்து விருது, மக்கள் கலை இலக்கிய மன்றம் விருது உட்பட ஏராளமான விருதுகளை வென்றிருக்கிறார். பேச தெரியாது என்று சொல்லிக்கொண்டே கல்வி நிறுவனங்களில் சிறப்பு பேச்சாளராக வலம் வருகிறார். ஆசிரியர்களுக்கு வரலாறு குறித்த வகுப்புகளும் எடுத்து வருகிறார். ஏராளமான இளம் ஆர்வலர்களை கண்டறிந்து வழிகாட்டி எழுத வைக்கும் மகத்தான பணியையும் செய்து வருகிறார் மருதன். அரசியல், வரலாறு, வாழ்க்கை, சமூகம் என 35 நூல்களும், இளம் வாசகர்களுக்கென 20 நூல்களும் தன் வயதின் எண்ணிக்கையையும் மீறி எழுதியிருக்கிறார் மருதன். 20 ஆண்டுகளில் தன் கடின உழைப்பால் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பேச்சாளர், வரலாற்று ஆசிரியர் என பல்வேறு பரிமாணங்களிலும் மொழி வீசி வரும் மருதனின் 50 வயது நிறைவு விழாவில் அன்பால் ஒன்று கூடி பூரிப்புடன் கொண்டாடி மகிழ்வதில் நண்பர்களும் வாசகர்களும் ஆகிய நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மருதனின் எழுத்துப்பணி இன்னும் வீரியத்துடன் தொடரட்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி. படித்தவர்கள் ஆங்கிலத்தில் கிடைக்காதா என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவே மருதன் தோழர் எழுதிய கட்டுரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 கட்டுரைகள் ஆங்கிலத்தில் லூனா ஜே அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு நூலாக வெளிவந்துள்ளது. மொழிபெயர்ப்பாளர் லூனா ஜேயை மேடைக்கு அழைக்கிறோம். கடவுளை மனிதனாக மாற்றுவது எப்படி? தலைப்பே அட்டகாசமாக இருக்குல்ல, கட்டுரையும் அப்படித்தான் இருக்கும். ஹவு டு ஹியூமனைஸ் காட் நூலை திரு வேங்கடாசலபதி வெளியிட செல்வி நிலா பெற்றுக்கொள்வார். நன்றி. திரு பா. ராகவன் அவர்கள் 24 கேரட் என்று 24 பெண்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதேபோல் 30 பெண்களை பற்றி திரு மருதன் எழுதிய உன் உலகம், என் உலகம், நம் உலகம் நூலை திரு பா. ராகவன் அவர்கள் வெளியிட
செல்வி பவித்ரா பெற்றுக்கொள்கிறார். நன்றி. விழாநாயகன் மருதன் அவர்களின் ஏற்புரையை கேட்கலாம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சாதாரணமாகவே நான் சரியாக பேச மாட்டேன், உண்மைதான் அது. இன்றைக்கி வந்து இதெல்லாம் தூக்கத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், என்ன நடந்திருக்கு என்ன பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து என்னுடைய நன்றி. எல்லாருக்குமே தனித்தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் இருக்காது. அதனால் நான் என்னுடைய தனியாக எழுதலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கு பேச முடியும்னு எனக்கு தோணலை. ரொம்ப ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங். இதுக்கு முன்னாடி வந்து சலபதி 50 நிகழ்ச்சிக்கு தான் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அந்த கலந்துக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை, ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து அவர் பேச வந்தது வந்து எனக்கு ஒரு சங்கடத்தை முதல்ல கொடுத்தது. நான் ஆக்சுவலாக வந்து சுஜாதா கிட்ட சொன்னேன், இந்த சதி கூட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். ஏதோ ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகளை வந்து நான் பார்த்துக்கிறேன், நண்பர்களை மட்டும் கடவுளே நீங்கள் காப்பாற்றுங்க நண்பர்கள் கிட்டேருந்துன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னதுன்னு தெரியல, ரூமின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நண்பர்களுடைய ஒரு ஒரு நண்பர்களுடைய ஒரு அடக்குமுறை எப்படி இருக்குன்றது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தனித்தனியாக நான் குறிப்பிட்டு சொல்லணும், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏற்புரைன்றதில் வந்து நிறைய மறுப்புரையும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா வரலாறுன்றதை என்னோட கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய பேர் நீங்கள் பேசுனீங்க. அதை நான் புத்தகத்திலே தெளிவுபடுத்தியிருக்கேன். நான் வரலாற்று ஆசிரியர்லாம் கிடையாது, எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அதாவது வரலாற்று ஆசிரியர்கிட்ட இருந்தும் கோட்பாட்டாளர்கிட்ட இருந்தும் கடத்தி கொண்டு வந்து அது மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு பணி. கடத்தல்காரன் ஒன்றா சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஸ்மக்லர், அது ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். மற்றபடி நான் தனியாக எழுதுகிறேன், இதை பற்றி என்னால் தொடர்ந்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பட் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். பாரா வந்து நான் ஆரம்பத்தில் நான் வந்து எழுத்து உலகத்தில் வந்தது மட்டும் இல்லை, அந்த அடிப்படைகளை கற்றுக்கிட்டதில் வந்து நான் பாராவுக்கு வந்து முதன்மையாக நன்றி சொல்கிறேன். அதன் பிறகு தளபதி நான் கண்டடைந்தது, அவரோட பேசினது, கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு திசையை நோக்கி நான் நகர்ந்த ஒரு தருணம் அப்படின்னு நான் சொல்லலாம். எப்படி வரலாற்று முறைகள்னால் என்ன, எது வரலாற்று புத்தகங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர்கிட்ட நான் பேசியும் பேசாமலும் நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் தளபதிக்கு நன்றி சொல்கிறேன். அவர் பல இடங்களில் வந்து என்னை நண்பர்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஏன்னா நண்பர்னு சொல்லணும் அப்படின்னா அது வேறு ஒரு சொல் இல்லையா, அது உயர்ந்த சொல், அது நம்மளாம் இருக்கிறதா நட்பு. ஸோ இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்து நண்பர்னு சொல்லி அறிமுகப்படுத்தாரே, அது எப்படி ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஒரு குழப்பம்லாம் இருந்திருக்கு. ஸோ நான் மென்டர்னு தான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே. நான் அவர்கிட்ட ரமிலா தாப்பராக இருந்தாலும் சரி, குஹாவாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் இவங்க எங்கள் மென்டர், இதுக்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை வந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க ஒரு மனிதராக அவங்க பார்த்ததை நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ அதுக்காக தளபதிக்கு வந்து நன்றி. நண்பர்கள் ஒருத்தருக்கும் நான் தனியாக நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதன் பிறகு மீனா பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். இங்கே மீனா வந்து நிறைய நான் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க குறிப்பிட்ட அந்த கான்வர்சேஷன் எல்லாம் நினைவு இருக்குது எனக்கு. ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம். அதில் வந்து இந்தியா கண்டுபிடிக்கப்பட்ட கதையில் வந்து மெகஸ்தனிஸ் பற்றிலாம் சொல்லும்போதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணாங்க என்கிட்ட. ஏன் மாமா உங்களுக்கு தெரியாது, இந்த செடி பற்றி தெரியல, அந்த மரம் பற்றி தெரியல, இது பண்ணியிருக்கலாமா, இது பண்ணிக்கலாமே சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக கேட்டுகிட்டே வந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து மீனா இருக்காங்களா, கிளம்பிட்டாங்களா தெரியல. ஓகே, அவங்க வந்து ஏலியன் பற்றி சொல்ல அவங்க என்ன ஆர்வம் இருக்குன்னு நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஏலியன்ஸ் வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு அவங்களுக்கு ஆர்வம் பார்க்கணும், ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அதை பற்றி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். பாதி வேலை திடீர்னு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை நீ எழுதிட மாட்டீங்கல்ல அப்படின்னா. இல்லை சத்தியமாக எழுத மாட்டேன், உங்கள் கதை தான் சொன்னோன்னே அப்புறம் நம்பிக்கையோட முழு கதையும் என்கிட்ட சொன்னேன். ஞாபகம் இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன், ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலான்னு இருக்கேன். சப்போஸ் மீனா எழுதலை அப்படின்னா அநேகமாக நான் தான் எழுத வேண்டியது இருக்கும். அதில் மீனா பேர்லாம் நான் போட மாட்டேன். முடிச்சிங்க? ஓகே ஓகே. ஸோ நன்றி. இஸ்க்ரா வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. எனக்காக வந்து பொருட்படுத்தி
தொலைவிலேருந்து வந்தது, தளபதி மாதிரியானவங்க வந்தது, நண்பர்கள் வந்தது, இத்தனை பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான். நண்பர்கள் அழைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு மாபெரும் சதி செயல். அது நான் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மா வந்திருக்காங்க, அனுஷா, லூனா, சிஸ்டர் வந்திருக்காங்க, இப்போ கிளம்பியிருக்காங்க. எல்லோரும் குறிப்பிட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இங்கே வராதவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். வித்தி, சாயெல்லாம் வரலை. ஸோ அவங்கள நான் நினச்சிக்கிறேன் அந்த டைமில் நான். இது தவறாக எடுத்துக்காதீங்க. ஃபேமிலிக்கு நான் யாரையுமே இன்க்ளூட் பண்ணல. எங்கள் அம்மா அனுஷா மட்டும் சொன்னேன். லூனா இருக்காங்க, அப்புறமா சந்தியா வந்திருந்தாங்க. நான் யாருக்குமே நான் குறிப்பிட்டு பேர் சொல்ல முடியல. பட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இது ஒரு அக்கேஷனாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. சுஜாதாவும் வள்ளிதாசனையும் வந்து நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த சதி கூட்டத்தின் தலைவர் அவங்க 2 பேர் தான். வள்ளி வந்து அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டார். இங்கே எங்கே இருக்காங்க கூட தெரியல எனக்கு. ஆனால் எல்லா மாஸ்டர் மைண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மணி ஹீஸ்ட்டில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் அவர். ஸோ பின்னால் இருந்து வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இயக்கிட்டு இருப்பார். சுஜாதா வந்து என் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அன்பானவங்க. அவங்க வந்து நான் எத்தனை முறை மருத்துவம் இந்த விழா வந்து நடந்ததுக்கு காரணம் வந்து அவங்க தான். ஸோ கடைசி வரைக்கும் அவங்க இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு வீட்டு நிகழ்ச்சி மாதிரி காய்ச்சல்லாம் வந்தது அவங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் வந்து டெடிகேட்டடாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் கண்டிப்பாக இதை குறித்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் டெஃபினட்டாக இதை பற்றி நான் வந்து எழுதுகிறேன். ஒரே விஷயம், இது வந்து எனக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்குறது தான் நான் எடுத்துப்பேன். நான் இந்த விஷயம் வந்து இன்னும் நிறைய எழுதணும், நல்லா எழுதணுன்றது மட்டும்தான் அதில் வந்து கற்றுக்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு எனக்கான ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. சுருக்கமாக 2 ஒரு வரியில் நன்றி உரை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாக, அரங்கு நிறைந்த கூட்டமாக, ஒரு நெகிழ்வான மறக்கவே முடியாத கூட்டமாக எல்லோரும் மாற்றி கொடுத்துருக்குறீங்க. ஸோ எங்களுக்காகவும் மருதனுக்காகவும் வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இறுதியாக மருதனின் குடும்பத்தினர் அவருக்கு வாழ்த்து சொல்லும் ஒரு காணொளி மட்டும். ஹாய் ப்ரோ, மினிமம் ஹாப்பி பர்த்டே டு யூ ப்ரோ. உங்களுக்கு 50 வயசு நம்பவே முடியல, இப்போ 30 இயர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. அந்த ஃபீல் தான் வருது. எனிவே ஹாப்பி பர்த்டே டு யூ ப்ரோ. பை பை ப்ரோ. ஹாப்பி பர்த்டே வந்து ரொம்ப நாள் பிறந்த நாள் சந்தோஷமாக இருக்கிற கண்ணா. நிறைய பிறந்த நாள் கொண்டாடினா சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்ல கண்ணா. ஆயுசோடு இருக்கணும்ல கண்ணா. பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. நான் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். நான் வீடியோவா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டியிருக்கு. I know you as a very young adult. தான் பார்த்தேன் நான். Maybe around 25 years old, 25 years old. A very humble beginning and ரொம்ப ஹம்பிளான Turning into 50 today, many more happy returns of the day. ரொம்ப சிம்பிளாக உங்கள் லைஃப் லீட் பண்ணுவீங்க. நானும் அதை என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ ப்ரே that God should give you more success and happiness in your life.
எனக்கு முதல்ல அறிமுகமானது எழுத்தாளர் முகில் சார். நான் அவருடைய நண்பராக தான் எனக்கு மருதன் சார் வந்து அறிமுகமானார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புத்தக கண்காட்சிலையும் நான் வந்து தவிர்க்காமல் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நபரில் வந்து மருதன் சார் இருப்பார். அது வந்து எவ்வளோ சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப எளிமையாக சுவாரஸ்யமாக சொல்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான நபர் வந்து மருதன் சார். சாதனை மனிதர்களை வந்து நம்ம எப்படி உள்வாங்குகிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து எவ்வளோ மாறுபட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூட அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு விஷயம் வந்து அவருடைய எழுத்தில் வந்து ரொம்ப பிரதிபலிக்கும். முதலாக நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டது ஒரு எடிட்டராக தான். அது தொடர்பான ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடிட்டர்லேருந்து அடுத்து ரைட்டர், ஒரு எழுத்தாளராக நீங்கள் எனக்கு அறிமுகமானீங்க. கம்யூனிசம் தொடர்பான, பொது உடைமை தொடர்பான கொள்கைகளை விளக்கிற வாழ்க்கை வரலாறுகள் நீங்கள் எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழுக்கு உங்களுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக அதை நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பராக நீங்கள் எனக்கு அறிமுகமானீங்க. அதுக்கு முக்கியமாக வழிவகுத்தது என்னன்னு பார்த்தா, அவங்களுடைய திருமணத்தின் போது பெண் பார்க்கறதுக்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு, அதாவது பெங்களூருக்கு வந்திருந்தீங்க. அப்போ நாமெல்லாம் சேர்ந்து பெண் பார்க்க போனதும், நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை கண்டபடி பேசி கலாச்சாரம், பதிலுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்த விட்டு காணாமல் போய் எங்களை படுபயங்கரமாக கலாச்சதும் ரொம்ப இனிமையான நினைவுகள். இப்போவும் நாங்கள் உங்களை சந்திக்க நேர்ந்தால் முதல்ல பேசுகிற அல்லது முதல் அரை மணி நேரத்துக்கு பேசுகிற விஷயங்கள் அந்த நினைவுகளாக தான் இருக்கும். எடிட்டராக தொடங்கி எழுத்தாளராக மாறி அதன் பிறகு ஒரு நண்பராக தொடர்ந்த அந்த உறவு இன்றைக்கு வரைக்கும் அழுத்தமாக நீடித்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நீடிக்கும். மருதன் மிக மனிதநேயமும் மற்ற சில நல்ல குணங்களும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவரை போல் அவ்வளவு ஒரு இயல்பாகவும் மிக எளிமையாகவும் இருக்கக்கூடிய ஆட்களை சந்திப்பது என்பது மிகுந்த துர்லபம்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை நான் கொஞ்சம் பெரிய ஆள் என்கிற எண்ணம் இருக்கலாம், இருப்பது இயல்பு. அதெல்லாம் இல்லாத மிக அற்புதமான ஒரு மனிதர் மருதன். அவரை போல ஒரு நல்ல மனிதர்கள்லாம் இருந்தனால என்னை போல சிலர் எழுத முடிகிறது என்பதும் உண்மை. எனக்கு எழுத்து திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்தவரே அவர்தான். அவருடைய அந்த சாதாரணமான ஒரு நல்ல பழகும் தன்மை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனாலேயே எனக்கு எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் இன்னும் கூடியது என்று கூட நான் சொல்லலாம். மருதன் தோழருக்கும் எனக்குமான நட்பு அப்படின்றது வந்து சில ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சில ஆண்டுகள் அப்படின்னாலும் இந்த நட்புனால உருவான ரொம்ப ப்ரொடக்டிவான விஷயங்களாக நான் இந்த நூல்களை பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியம் வார்த்தைக்கு வார்த்தை அந்த புத்தகத்தை வந்து வாசிச்சு அவர் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹெர் ஸ்டோரிஸ் பதிப்பகம் நாங்கள் தொடங்கின பிறகு மனதார எங்களை வாழ்த்தின தோழர்களில் மருதன் தோழர் ரொம்ப முக்கியமான தோழர். எங்களுடைய ஹெர் ஸ்டோரிஸுடைய வளர்ச்சியில் தொடர்ச்சியாக அவருடைய பங்கு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. எங்களுடைய நிகழ்வுகளுக்கு வர்றதுல இருக்கட்டும், தொடர்ச்சியாக எங்களுடைய பயிற்சி பட்டறைகளை பற்றி விசாரிக்கிறதுல ஆகட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய ஊக்கமாக வந்து தோழர் எங்களுக்கு இருந்திருக்கிறாரு, இப்பயும் இருக்கிறார், இனிமேலும் தொடர்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் மருதன் தோழர். மருதன் என்றாலே பிரெய்னி பர்சன் என்று தான் தோணும். அவர் முகமும் ஊடுருவும் கண்களும் பேசும் தொனியும் வார்த்தைகளும், அவர் எவ்வளவு தூரம் புத்திசாலி, எவ்வளவு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிறவர், விஷயங்களை சொல்கிறவர் என்று தெரியும். அவர்
என்னை இந்த லெனின்கிற புத்தகத்தை, முதல் காம்ரேடு புத்தகத்தை நான் அவர் எழுதி முடித்த உடனே நான் வாங்கி படித்தேன். ஊட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். மாலை 4 மணி மேட்டுப்பாளையத்தில் இறங்கும்போது லெனின் சிந்தனையை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று அவர் எழுதும்போது என்னை அறியாமல் கண்ணீர் வடிந்தது, குலுங்கி எழுது. மனிதர்களை உலுக்கி போட்டு நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுதக்கூடிய வல்லமை மிக்கவர் அவரோடது. பெரியவர்களுக்காக எழுதி கொண்டிருந்தவர் இன்றைய குழந்தைகளுக்காக எழுதுகிறார். ஹாப்பி பர்த்டே மருதன். எங்கள் குடும்பமே உங்கள் வாசகர்கள் தான். கேஸ்ட்ரோவிலிருந்து அகோர் வரை படிச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருக்கும். ரசிச்சுக்கிட்டே தான் படிப்பேன். நீங்கள் மாயாபஜாரில் எழுதி வந்த கட்டுரைகளை வாரம் எங்கள் வீட்டில் எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு தான் படிப்போம். ஒவ்வொரு தொடரும் முடியும் போது ஏன் முடிக்கிறேன்னு சுஜிக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் முழு உடல் ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் விஜயலட்சுமி சுத்தானந்தம். காலத்தின் தூசியில் மறைந்த கதைகளை கருத்தின் ஒளியில் உயிர்ப்பிக்கும் எழுத்தாளர் மருதன் ஐயாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இளமை மாறா எழுத்துக்களால் வாசகர்களின் நெஞ்சங்களை ஆளும் எழுத்துலக நாயகன். வார்த்தை வண்டியில் வரலாறு ஏற்றி வாசகர் நெஞ்சில் பேரன்பு ஊட்டி எழுத்தின் வழியே உலகை காட்டும் எங்கள் மருதன் ஐயாவிற்கு SRVயின் சார்பாக இனிய வணக்கம். விளக்கின் ஒளியாய் விவேகம் தந்து வியக்க வைக்கும் கதைகள் நெய்து சிந்தனை விதைகளை சீராய் விதைக்கும் சிகரம் நீங்கள். வாழ்க பல்லாண்டு. மறக்க முடியாத பக்கங்கள் தந்து மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்து உலக வரலாற்றை விரல் நுனியில் வைத்திருக்கும் எழுத்துலகின் ராஜாவாய் வீற்றிருக்கும் எங்கள் ஆசானே, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உங்கள் எழுத்தும் சிந்தனையும் இன்னும் பல தலைமுறைகளை ஒளிரச் செய்யட்டும். எழுத்தால் மனிதரை இணைக்கும் இந்த அரிய பயணம் இன்னும் நீளட்டும். இன்றைய நாள் போல் என்னாலும் மகிழ்ந்து ஆரோக்கியமும் அமைதியும் நிறைய பெற்று புதிய படைப்புகள் பல தந்து பல 100 ஆண்டு வாழ SRVயின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஐயா, இனிய பிறந்த நாள். அப்படின்னா நாங்கள் SRV பள்ளியில் கடந்த 3 வருஷமாக அவரோட பயணிக்கிறோம். இதுவரை ஒரு 10-15 கலந்துரையாடல்கள் அவரோட பண்ணியிருக்கோம். காந்தி பற்றி, நேரு, அம்பேத்கர் பற்றி, ஹிட்லர் பற்றி, இப்படி அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் எந்த ஒரு சலிப்புணர்வும் இல்லாமல் வெகு எளிமையாக எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். இன்றைய பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்துறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படலாம்.